ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தை மாதம் 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கலுங்க. நம்ம முதல் நாள் பொங்கல்லாம் வச்சாச்சு. காலையில் ஒரு கோலம் போட்டாச்சுங்க. இந்த கோலம் என் பொண்ணு தாங்க போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோலம் அழகாக இருந்ததுன்னா ரெட் கலர் காட்ட கமெண்டில் பண்ணுங்கள். அப்படியே கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு தாங்க போட்டுட்டு அதுக்கு ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சுங்க. அப்படியே மாட்டையும் மாட்டுத்தொழுவுலேருந்து அவுத்துட்டு வந்தாச்சுங்க. அது வயிறு பசிக்கல அம்மானு கத்துச்சுங்க. அதுக்கு கொஞ்சமாக காடி தண்ணியை வச்சாச்சுங்க. அப்படியே அது காடி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது 2 குட்டி பாப்பாவும் அதுக்கு பொட்டு வச்சாங்க. நானும் அதுக்கு மாலை தாங்க போட்டேன். அது கொம்பில் வைக்கலான்னு பார்த்தா கொம்புலேருந்து கீழே விட போயிடுச்சுங்க. அப்படியே கழுத்தில் கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் கெட்டி போட்டதுன்னு சாணி வேற போட்டு அதை வேற அள்ளி தூர போட்டுட்டு அப்படியே ஆட்டுக்குட்டியும் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அதையும் அவுத்துட்டு வந்துட்டோங்க. அதுக்கும் கொஞ்சமாக பில்லு வச்சுட்டோங்க. அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க தண்ணியும் கொதி வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் தாங்க பொங்க போகிறோம். நேற்று வெண்பொங்கல் பொங்கிட்டோம். அதனால் இன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் நம்ம பொங்க போகிறனால கொஞ்சம் சிறுபயிரும் பச்சை அரிசியும் நல்லா கழுவி போட்டாச்சுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு டைம் 3 நேரம் நம்ம அரிசியை போட்டு அதனால தண்ணியில் கலக்கியும் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தீயை நல்லா படக்குன்னு போட்டாச்சுங்க. அப்போ தான் நமக்கு பொங்கல் பொங்கி வரும். ஆளுக்கு ஒரு டைம் இது பண்ணியாச்சுங்க. போன வருஷம் இந்த டைமில் ஆட்டுக்குட்டி மட்டும்தாங்க இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் சொன்னோம் நெக்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு ஒரு மாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோங்க. அப்படியே கடவுள் மூலமாக ஒரு மாடு கிடச்சிட்டுங்க. எங்கள் பிள்ளைகள் மாடு வளர்க்கறதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால அவங்க பாட்டி சின்ன கண்ணுக்குட்டி 8500 ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சி கொடுத்தாங்கங்க. அது 6 மாதம் ஆயிட்டுங்க. அதை இவ்வளோ தூரம் வளர்த்துட்டோங்க. இன்றைக்கி பொங்கல் திருநாள்னால ஒரு நாள் நைட்டு முன்னாடியே பூவெலாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதை அதுக்கு மாலையாக கட்டிட்டோங்க. அதுக்கப்புறம் கொம்பில் பெயிண்ட் அடிக்கணும்னு அதுக்கு நகை பாலிஷ் தாங்க அடித்தோம். அப்படியே நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம பொங்கல் செலப்ரேஷன் பண்ணிட்டோங்க. பொங்கலும் பொங்கிட்டுங்க. 3 டைம் பொங்கல் பொங்கிட்டுங்க. அப்படியே பாட்டி அங்கோடி நின்னாங்க. பாட்டிங்க வா கொலை விடுன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் பாட்டிக்கோ கொலை விட தெரியலங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கொலை விட்டுட்டு பொங்கலும் பொங்கி வந்துட்டுங்க. அந்த டைமில் மாட்டுக்கும் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிட்டுங்க. சத்தம் போடுறது கம்மியாயிட்டுங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறம் தீ கம்மியாக வைக்கணும்னு கம்மியாக தாங்க வச்சேன். என் சின்ன பொண்ணும் கம்மியாக வைக்க மாட்டேன்னு அப்போ அடம்பிடிச்சி நிறைய வச்சுட்டாங்கங்க. அது அடிக்கடி பொங்கி பொங்கி சாடிட்டுங்க. அப்படியே வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையும் தேங்காயும் அண்டிப்பருப்பு முந்திரி பழம் ஏலக்காய் நெய்யெல்லாம் ஊற்றிட்டோங்க. அப்படியே எடுத்து நம்ம மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தோங்க. அந்த டைமில் அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கலான்னு ஆற வச்சுட்டோங்க. ஆவி பறக்க கொண்டு கொடுத்தா நாக்கு சுட்டுட்டுங்க. நாக்கு சுட்டது தவிர என் பொண்ணுக்கு கை வேற சுட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் அது 2 டைம் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைமோ சாணி போட்டுட்டேங்க. அப்படியே பழம் தாங்க ஆளுக்கு ஒன்று கொடுத்தோங்க. அப்படியே அதுவும் அமுக்குன்னு தின்னுட்டுங்க. நம்ம இன்றைக்கி தீவாரனை காட்டிடலாங்க. கொஞ்சமாக சூடம் தாங்க இருந்துச்சு. நேற்றுல மீதி சூடம் அதை எடுத்து தீவாரணை காட்டுறதுக்கு தீவாரணை 3 நேரம் காட்டியாச்சுங்க. குட்டி பாப்பா தான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தீவாரணை காட்டினாங்க. அப்படியே நம்மளும் கொஞ்சம் சாமி கும்பிட்டோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பூசாரி தீவாரணை காட்டியது பார்த்தீங்களா. குட்டி பூசாரி எங்கள் வீட்டு பூசாரி இவங்க தாங்க. அப்படியே கை சுட்டுட்டா அதனால் கீழே வச்சாங்க. பெரிய பாப்பாவும் அப்படியே தீவாரணை காட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே மாட்டுக்கு திஷ்டி எடுத்து விட்டுருன்னு சொன்னேங்க. எந்த அளவுக்கு குட்டி பூசாரி திஷ்டி எடுக்காங்க பார்த்துட்டிங்களா. இதாங்க எங்கள் பூசாரி, எங்கள் வீட்டு பூசாரி. அப்படியே கை சுட்டனால வச்சுட்டு ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பிராணி போய்க்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாம்பிராணி போய்க்காங்கன்னு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாம்பிராணி போச்சுட்டு அப்படியே ஏற்கனவே நம்ம பாயசம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சமாக ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுத்தாங்க. இதாங்க எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா பாய் பாய்.